மூலமாக திமுக வகுக்கும் வியூகம் என்ன போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அரசியல் ரீதியாக திமுகவினுடைய முன்னெடுப்பு என்னவாக இருக்கிறது, அரசியல் களம் அதை நோக்கியதாக அமைந்திருக்கிறதா போன்ற கேள்விகளும் எழுகின்றன. இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து இது சார்ந்த பார்வைகளை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுலம் அங்கிருந்து இணைகிறார். அதே போல முதலமைச்சர் இன்னும் சில நிமிடங்களில் உரையாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாடு நடைபெறும் அந்த இடத்திற்கு முதலமைச்சர் வந்திருக்கும் நிலையில் அவரை அமைச்சர்கள், மூத்த எம்பிக்கள் வரவேற்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனிடம் பேசலாம். வணக்கம் சார். திமுகவினுடைய வியூகம் என்பதாகத்தான் இந்த மாநாட்டை பார்க்கணுமா? நிச்சயமா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் ஒரு இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய தலைவராக இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டத்தை பெருவாரியாக காட்டுகிறார். சோ அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் திரட்டினாலும் ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளம் வரும் அப்படிங்கிறத காட்டுற விதமா தான் இன்னைக்கு சேரக்கூடிய ஒரு 1,30,000, அதுலயும் அவங்க வெறுமனே தொண்டர்கள் மட்டுமல்ல, பொறுப்பாளர்களாகவே பாக பொறுப்பாளர்கள் அது போன்ற அமைப்புகளை சேர்ந்தவர்களை எல்லாம் இன்றைக்கு வந்து அழைத்திருக்கிறார்கள். ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை இளைஞரணி காட்டுது. பொதுவா ஒரு நடிகர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இளைஞர்களால் வெகுவாக ஈர்க்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ரொம்ப ஆழமா உள்வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நேற்று இல்ல, கடந்த 2007ஆம் ஆண்டுல அப்பொழுதுதான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்குள்ள முதல்ல வருகை தந்திருந்தார். முதல் சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்திருந்தார். அவருடைய தாக்கம் பெரிதாக இருந்துவிடக் கூடாது என்கிற ஒரு நோக்கத்துல 2007 தான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாடே நடத்தப்பட்டது. அன்றைய நாள்ல இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த மாநாட்டை நெல்லையில நடத்தி காட்டினார். அப்ப பொதுவா விஜயகாந்த் வருகின்ற பொழுது அதனுடைய தாக்கம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு இளைஞரணி மாநாடு, அதுதான் முதல்ல நடத்தின திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தின இளைஞரணி மாநாடு, அங்கிருந்துதான் தொடங்குது. அப்ப விஜயகாந்த் வருகின்ற பொழுதே அவர்கள் தங்களுடைய பலத்தை திருநெல்வேலி போன்ற ஒரு பகுதியில காட்டினாங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில காட்டியிருக்காங்க. அந்த இடம் தான் வித்தியாசம். அந்த அளவிற்கு அவர்கள் வந்து பொதுவா அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த விழிப்போடு தான் கையாண்டாங்க. அதனாலதான் அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையை உருவாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வருகிற பொழுது ரொம்ப தீவிரமா களமாடுகிறார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் ஏற்கனவே ஒரு அறிவு திருவிழா என்கிற ஒரு திருவிழாவை அங்க வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தி முடிச்சிருந்தாங்க. முரசொலியில இளைஞர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஷயங்களை கற்றுத்தருகின்ற வகையில பாசறை பக்கம் என்கின்ற ஒன்றை வடிவமைத்திருந்தாங்க. சோ இரண்டு கட்சிகளுக்குமே அதற்கான தேவை இருக்கு. திமுகவுக்கும் இருக்கு, அண்ணா திமுகவுக்கும் இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பின்பு அண்மையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இளைஞர்கள் இருந்து பேச்சாளர்கள், அதெல்லாம் திமுக ரொம்ப முன்னாகவே செய்து விட்டார்கள். விஜய் அரசியல் களத்துக்கு வந்த உறுதியிலே செய்து விட்டார்கள். ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக சமீபத்துலதான் இளைஞர்களில் இருந்து பேச்சாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு வகுப்பை நடத்தி முடிச்சிருந்தாங்க. சோ அப்ப இரு கட்சிகளுக்குமே தேவை இருக்கிறது. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இளைஞரணியினுடைய சார்பில் சேரக்கூடிய ஒரு 1.25 லட்சம் பேருக்கும் அதிகமான அளவுல திரட்டி, அதுலயும் அவங்க வந்து ஒரு வசீகரமான ஒரு நடிகர் ஈர்ப்பு இல்லாமல் ஒரு பெரும்படையை திரட்டி இருப்பது என்பது உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படின்னு தான் பாக்குறேன். அதுலயும் ரொம்ப குறிப்பா அந்த வடக்கு மண்டலத்தை சேர்ந்த 29 அமைப்பு ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படக்கூடிய 29 மாவட்டங்கள், சரியாக சொல்லணும்னா அது 91 சட்டமன்ற தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள். அந்த பகுதிகளில இருந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டத்தை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பகுதியில் திரட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பண்பு சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியெல்லாம் அவருடைய கடந்த கால வரலாறு 45 ஆண்டுகள் ஆகிறது இளைஞரணி உதயமாகி. இந்த 45 ஆண்டுகள்ல இளைஞரணி கடந்து வந்த பாதை உள்ளிட்டவைகளை விளக்குகிற பொழுது அது ஒரு வகையில எப்படி அறிவு திருவிழா என்கிற பெயர்ல ஏற்கனவே விஜய் போன்றவர்கள் அறிவு திருவிழாவா அவதூறு திருவிழாவா என்றெல்லாம் விமர்சித்திருந்தாங்க. சோ இருந்த பின்பும் கூட அந்த திராவிட இயக்கம் அது எப்படி தந்தை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் போன்றவர்களால் எந்த அளவிற்கு அது வந்து முன்னெடுக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்று அவர்களுக்கு இளைஞர்களுக்கு ரொம்ப குறிப்பா உணர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பா தான் இது பார்க்கப்படுகிறது. பொதுவா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இப்படியான ஒரு இளைஞர்கள் மாநாட்டை நடத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தியது. நீங்க திமுகவினுடைய கடந்த காலம் அந்த வரலாறை புரட்டி பார்த்தாலே 2007 நெல்லையில இளைஞரணி மாநாடு நடத்துகிற பொழுது விஜயகாந்த் அவர்கள் அப்பொழுதுதான் ஒரு புதிய வரவாக வந்திருந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். இந்த தாக்கத்தினுடைய வெளிப்பாடு அவர் அதற்கு முன்பாக கூட ஒரு தேர்தலை சந்தித்து விட்டார். 8.35% விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்திருந்தார். 2007 தான் முதல்ல திமுக இளைஞரணி மாநாடு நடத்துது. அப்ப நீங்க என்னன்னா காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக யார் புதிய வரவாக வந்தாலும் அதற்கேற்ற போது தன்னை தகவமைத்துக் கொள்கிற ஒரு அமைப்பாகத்தான் திமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதுல ரொம்ப குறிப்பா இளைஞரணியினுடைய செயல்பாடு அது இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடுதான் முரசொலியில் இடம்பெறக்கூடிய பாசறை பக்கம் தொடர்ந்து இங்கு இளைஞர்களை ஒரு மாற்றுவதற்கான விஷயங்கள் செய்வது வர அந்த வகையில் இது திமுகவுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் திரு சாமிநாதன். தற்போது அமைச்சர் ஏவா வேலு பேசி வருகிறார், அதனை பார்க்கலாம்.
வருக 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 என்று அவரை நான் வரவேற்கின்றேன். இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்றாலும் இங்க இருக்கிற ஒரு வடக்கு மண்டல கழக இளைஞர்கள் எல்லாம் இந்த திருவண்ணாமலை தரணில் நம்முடைய இளைஞரணியுடைய செயலாளருடைய மண்டல மாநாடு நடைபெறுகிறது என்ற அடிப்படையில் இங்கே தலைமை பொறுப்பேற்றிருக்கிற இளைஞர்களின் எடி ஞாயிறே, நாளைய தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமே, தமிழர்களுடைய அடையாளமே, கழகத்தின் கருவூலமே, எங்கள் உதயநிதியே, ஒற்றை செங்கல்லை வைத்துக் கொண்டு ஊரையே திரட்டியவரே, அதையே கழக வேட்பாளருக்கு ஓட்டாக மாற்றியவரே, தேர்தல் களத்தில் அவரின் சூறாவளி சுற்றுப்பயணம் இங்கே இருக்கிற இளைஞர்களை சுறுசுறுப்பா ஆக்கிவிடும் என்பதில் ஐயமில்லை. மாண்புகளுக்கெல்லாம் மாண்பானவர், மாட்மை தங்கிய துணை முதல்வர், மடமைகளை ஒழித்திடும் மாமனிதர், கடமைகளை அன்றாடும் கச்சிதமாய் செய்பவர், தமிழ்நலம் காத்திடும் தன்னிகரில்லா அன்பரே, தமிழர்களின் அன்பினால் ஆட்கொண்டவரே, நானிலம் போற்றும் நல்லவரே, வல்லவரே, நாட்டின் தேவையறிந்து நாட்டாமை செய்பவரே, அவரே உதயநிதி, எங்கள் இதயநிதி. அவர் வழியில் தேர்தல் உத்தியை நாடுவோம், அவனை எங்கும் வீரநடை போடுவோம். இளவல் உதயநிதி அவர்களே, இந்த மண்டல பொறுப்பின் சார்பாக, மண்டல மக்கள் அத்தனை பேரின் சார்பாக, ஏன் இந்த மண்டலத்தில் இருக்கிற இளைஞரின் தம்பியின் சார்பாக உங்களை வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வரியில் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பொதுவாக ஒருவர் பிறந்த நாள் என்று சொன்னால் வெள்ளாடை உடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் ஆன்மீகவாதியாக இருந்தால் மஞ்சள் ஆடை முடித்துக் கொள்ளலாம் என்று கருதுவார்கள். இன்னும் கொஞ்சம் மென்மையானவர்களாக இருந்தால் அவருக்கு பிடித்த உடையை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்வார்கள். இந்த ஆண்டு அவருடைய பிறந்த நாள் விழாவில் அவர் உடுத்த ஆடை தந்தை பெரியார் என்ன எண்ணினாரோ, அவர் உடுத்தினாரோ அந்த கருப்பாடையை உணிந்து அவர் அனைவரையும் அன்றைக்கு பிறந்தநாள் விழாவை பார்த்தார். அது எனக்கு என்ன நினைவு ஊட்டுகிறது என்று சொன்னால், இன்னும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு நான் எப்பொழுதும் சொல்வதை போல, திராவிட இயக்கம் என்பது 5 தலைமுறை வந்திருக்கிறது. முதல் தலைமை தந்தை பெரியார், இரண்டாவது தலைமுறை பேரறிஞர் அண்ணா, மூன்றாவது தலைமுறை என் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்க அன்பு தலைவர் கலைஞர், நான்காவது தலைமுறை நற்றமிழ் நாயகர், தமிழ்நாட்டுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் என் அண்ணன் தளபதியார் 4ஆம் தலைமுறை. இந்த இயக்கத்தை தமிழர்களுக்கு இன்னும் 50 ஆண்டு காலம் அழைத்துச் செல்வதற்கு 5வது தலைமுறை ஆகியிருக்கிற நம்முடைய இளவல் தளபதி, நம்முடைய உதயநிதி, அவர் பிறந்த நாள் என்று கருப்பாடை அணிந்திருந்தார். எங்களை போன்றவரெல்லாம் பூரித்து போனோம். அண்ணன் அவர்களே, நான் எப்படி மகிழ்ச்சியாக சொல்லலாம் என்று கருதுகிறேன். அது சொன்னால் ஏக்கம் மகிழும் என்று கருதுகிறேன். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக அண்ணன் அவர்களே, உங்களுக்கு கோடான கோடியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தெரிவித்து மீண்டும் இங்கே இந்த மேடையில் சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கிற இந்த மண்ணின் மைந்தர், எங்களுடைய மாவட்டத்தினுடைய மூத்தவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் துரைமுருகன் அவர்களையும் வருக 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 என்று நான் வரவேற்கிறேன். அதே போன்று முதன்மை செயலாளர் அருமை அண்ணன் நேரு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். துணை பொதுச் செயலாளர்கள் அருமை அண்ணன் பெரியசாமி, அண்ணன் பொன்முடி, ஆர் ராசா, அந்தியூர் செல்வராஜ், மூப்பே சாமிநாதன் போன்ற அருமை அண்ணன்மார்களை எல்லாம்
வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அதனைத் தொடர்ந்து தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் நம்முடைய வழக்கறிஞர் சோகர் இளங்கோ, ஆஸ்டின், அன்பகம் கலை, தாயகன் கவி போன்ற அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்வு வெற்றி பெற்றதா இல்லையா என்பதை அமைச்சராக இருக்கிற தலைமை பொறுப்பேற்றிருக்கிற தம்பி அவர்களும் நிறைவாக நன்றி சொல்லி இருக்கிற, நிறைவாக உரை நிகழ்த்திருக்கிற ஆனால் தளபதியார் தான் எடை போட வேண்டும். ஆனால் இது நிறைவு பெற்றிருக்கிறது சொன்னால் அதற்கெல்லாம் காரணமானவர்கள் இந்த பகுதியில் பொறுப்பு அமைச்சராக இருந்து பணியாற்றிய இருக்கிற எம்.ஆர். பன்னீர்செல்வம், அன்பரசன், ராஜேந்திரன், சக்கரபாணி, காந்தி, மா. சுப்பிரமணியம், சேகர்பாபு, நாசர் ஆகிய என்னோடு குழுமை சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துவதற்கு உதவியா இருந்த அந்த அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக எங்கள் பகுதியில் இருக்கிற நம்முடைய திராவிட ஆழ்வார் ஜெகத் ரட்சகன், அருமை நண்பர் தயாநிதி மாறன், A.K.S. விஜயன், இது அன்னில் மாவட்ட கழக செயலாளர்கள் மஸ்தான், சிவலிங்கம், செல்வகணபதி, பழனியப்பன், வசந்தம் கார்த்திகேயன், உதயசூரியன், தேவராஜ், சிற்றரசு சுந்தர், A.P. நந்தகுமார், பிரகாஷ், லட்சுமணன், ஆ. மணி, மதியழகன், சுதர்சனம், R.T. சேகர், T.M. கதிரானந்த், பொன் கௌதம சிகாமணி, தா. வேலு, நம்முடைய மயிலை வேலு, ரமேஷ் ராஜ், சந்திரன் போன்ற மாவட்ட கழக செயலாளர்களையும் இந்த நிகழ்ச்சி